ஹலோ, இப்போ நம்ம சேல்ஸ் எப்படின்றத பார்க்க போகிறோம். ஆட்னு சொல்கிறது சாஃப்ட்வேரில். ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னா சேல்ஸோட மெனுஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 டைப் ஆஃப் சேல்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் எஸ்டிமேட். ஸோ ஒரு பார்கோட் நம்பர் இருக்குது. இந்த பார்கோட் நம்பர் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு எஸ்டிமேட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதில் நம்ம நார்மலாக நம்ம என்னென்ன மெயின்டைன் பண்ணணுமோ வெயிட் மேக்கிங் ப்ளஸ் என்ன அமௌண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக என்ன ஜிஎஸ்டி ஆட் பண்ணி என்ன அமௌண்ட் வருதுன்ற மாதிரி இதில் வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். இது சிங்கிள் எஸ்டிமேஷன் பேக்கு. இதே மல்டி எஸ்டிமேஷன்னா ஜஸ்ட் இந்த எஸ்டிமேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ஐட்டம்ஸ் நெக்லஸ் பேக் செயின் இந்த மாதிரி ஒரே டைமில் 2 ஐட்டமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி லைக்கில் இது மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு எஸ்டிமேஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். இது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி சேல்ஸ் அவுட்புட். ஸோ இப்போ சேல்ஸ்க்கு வரும். ஸோ கஸ்டமர் விசிட் பண்ணிட்டாங்க, என்ன எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஐட்டமோட டீட்டெயில் வந்து ஜஸ்ட் இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ண உடனே இந்த பார்கோட் நம்பர் ஸ்கேன் பண்ண உடனே ஸோ அது வந்து ஜென்ஸ் கேஸ்டிங் இங்கே. ஸோ அதோட வெயிட் என்ன, ஸோ ப்ரைஸ் என்ன, வேஸ்டேஜ் மேக்கிங், ஸோ ஃபைனலி 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி என்ன அமௌண்ட், இது ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ டோட்டலாக, ஜிஎஸ்டி அமௌண்ட் ஜிஎஸ்டி இல்லாமல் அமௌண்ட் எவ்வளோ, எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபார்மில் ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபைனலாக நம்ம ஒரு நெகோசியேஷன் வரோம். நெகோசியேஷன் பாயிண்ட்ல நம்ம என்ன டிஸ்கவுண்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை இங்கே நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ இங்கே கஸ்டமர் ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே என்டர் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஈஸியாக வந்து சிஸ்டம்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக யார் என்னன்றதை எடுத்துக்கும். ஸோ ஆஃப்டர் தட் அவங்க இப்போ இந்த அமௌண்ட் இதுக்கு எப்படி பே பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10,000 கேஷ் ஆகும், ஒரு 10,000 கார்டில் பே பண்ணுறாங்க, ஒரு 3,000 பேலன்ஸ் வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். உங்களுக்கு அந்த பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து கிறிஸ்டல் ரிப்போர்ட்டில் தான் நாங்கள் டிசைன் பண்ணுறோம். ஸோ உங்களோட பில் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பில் பாருங்கள். ஸோ என்ன ஐட்டம், அதோட கிராஸ் வெயிட், நெட் வெயிட் அண்ட் வேஸ்டேஜ் மேக்கிங் 3% ஆட் பண்ணி என்ன அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ ஓல்டு பர்ச்சேஸ் எதுவும் இல்லை. ஸோ டோட்டல் அமௌண்ட் அதில் டிஸ்கவுண்ட் போகிறது அது இது என்ன. அதே மாதிரி கார்டில் எவ்வளோ பே பண்ணாங்க, கேஷில் என்ன பே பண்ணாங்க, அந்த பேலன்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ்க்கு என்ன பேலன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு A4 ஷீட்டில் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ டிசைன்ஸ் என்டையர்லி உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் அதை வந்து இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணணும்னா இன்றைக்கி என்னென்னலாம் பில் பண்ணிருக்கோம். இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி அவங்களுக்கு வந்து பில் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 23,329. நம்ம அதை என்ன டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எவ்வளோ பேலன்ஸ் அந்த இன்வாய்ஸில் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து கேஷாக எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கோம், கார்டாக எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் இங்கேயும் வேணாலும் நீங்கள் பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ எடுத்துக்கலாம். ஸோ இதில் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த என்டையர் சேல்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ஃப்ரம் டு டேட் லைக் இந்த ஃப்ரம் டு டேட்டை போட்டு நீங்கள் 1 மந்த்துக்கான ரிப்போர்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி ரிப்போர்ட்டாக நீங்கள் ஒரு ஆடிட் கொடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் இருக்குது. எல்லா ஃபார்மேட்ஸ்லையும் நம்ம PDF ஃபார்மேட்லேருந்து எல்லா ஃபார்மேட்டுக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இதுலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஐட்டமைஸ். ஸோ சேல்ஸ் ஐட்டமைஸ்னால் இன்றைக்கி நம்ம ஐட்டமைஸில் என்னென்ன சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ஸ்லிங்கில் 15.45 கிராம்ஸ் சேல் இருக்குது, டோட்டல் 4 பீஸ் சேல் இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் வரும். இதில் நீங்கள் ஃப்ரம் டு டேட் நீங்கள் முன்னாடி போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இது வரும். ஸோ இதுதான் கைஸ்.